செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட டி-ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புசி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீனடை போடும் எலக்ட்ரிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட டி-ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரியின் மாண்புமிகு மக்கள் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை துவங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலிய கல்லூரியின் முதல்வர், அகில சுகாதார நிறுவனத்தின் உறுப்பினரும் தேசிய பிளாரன்ஸ் நோட்டிகள் விருது பெற்றவருமான திருமதி டாக்டர் ஏ. பிரமிளா தமிழ்வாணன் அவர்கள் வரவேற்று கௌரவித்தார். செவிலிய கல்லூரி முனைவர் டாக்டர் திரு கணேஷ் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் செவிலியத்துறை அதிகாரிகள் புதிய செவிலிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி வைத்தனர். இந்திரா காந்தி மருத்துவமனை செவிலிய அதிகாரிகளின் பொறுப்பு அதிகாரி திருமதி கே. சுமதி பிளாரன்ஸ் நோட்டிகள் உரையை மாணவர்கள் வழிமொழிந்த பின்னர் அர்ப்பணிப்பு பாடலை பாடினர். அதனைத் தொடர்ந்து அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் முனைவர் திருமதி டாக்டர் ஜாஸ்மின் இந்நிகழ்ச்சிக்கான முக்கியத்துவத்தை விளக்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை சட்டசபை நாயகர் திரு ஏம்பலம் செல்வம் தலைமை உரையாற்றினார். சட்டசபை உறுப்பினர் மற்றும் அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டசபை உறுப்பினர் திரு கே.எஸ்.பி. ரமேஷ் தலைவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் திரு டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் திரு டாக்டர் ராமச்சந்திரா வீபட் அவர்களும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் நிர்வாக அதிகாரி திரு முத்துலிங்கம், துணை நிதி அதிகாரி விஜயகுமார், துணை பதிவாளர் திருமதி சாந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து செவிலிய கல்லூரி பேராசிரியர் திருமதி வசந்தி நன்றியுரை வழங்க விழா இனிதே நடைபெற்றது. திருமதி உமா ஆகியோர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செவிலிய கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. செவிலிய அதிகாரி குமுதா வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். மருத்துவர்கள் கீர்த்தி லட்சுமி, பூங்குழலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்திற்கு பிறகு தானம் செய்ய உறுப்புதான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்புதான படிவத்தை பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஐயனார் கோவில் வீதி வி மணவெளி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் வயது 85, அவரின் மனைவி உமா மகேஸ்வரி வயது 75 தம்பதியினர் மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர், லூர்து நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியை சார்ந்த லதா வயது 53 பேரும் தங்களின் இறப்பிற்கு பின் தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய முன் வந்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் அவர்களின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை இன்று சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரி தலைமையில் சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் அமைப்பு நிறுவனர் ராமன் இணைந்து வழங்கி பாராட்டினார்கள்.
மேலும் மருத்துவ அதிகாரி கூறுகையில், மூளை தண்டுவட இறப்பு அல்லது இருதய இறப்பு என மருத்துவ நிபுணர் குழுவால் அறிவிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை நோக்கத்திற்காக தமது உடலில் இருந்த உறுப்புகளை தானம் செய்வதற்காக நோட்டா இணையதளத்தில் ஆதார் மற்றும் ABHA இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்து உறுப்பு அல்லது திசு தானத்திற்கான படிவத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தானம் செய்ய வேண்டிய உறுப்பு திசுவை தேர்ந்தெடுத்து ஆதாரை பயன்படுத்தி மின் கையொப்பமிட்டு தங்களின் உடல் உறுப்பு தான பதிவை பதிவு செய்து உடல் உறுப்பு தான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உதவி தேவைப்படுவோர் மருத்துவமனையை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் தலைமையில் கிராமப்புற செவிலியர் ரோஸ்லின், DEO அச்சயலட்சுமி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர். செவிலிய அதிகாரி கோவிந்தம்மாள் நன்றி கூறினார். புசி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட புசி வீதியில் மழை நாட்களில் பெரும் அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் மழை தண்ணீர் தேங்கி இருப்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக அருணா ஆய்வகம் பகுதியில் இருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூட முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும். அதற்கு நிரந்தர தீர்வு காணும் பாதாள யுவடிவ வாய்க்கால் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்தார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு 3 வருடங்களாக தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார். தற்போதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மழை காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்க தூர்வாரும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்பு செயற்பொறியாளர்கள் ஏழுமலை, வல்லவன், உமாபதி, உதவி பொறியாளர் பன்னீர் அவர்களிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தார். பல முயற்சிகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்ற பெரிய வாய்க்கால் வரை புசி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி ரூபாய் 2.25 கோடியில் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீனடை போடும் எலக்ட்ரிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவரணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி பிரகாஷ், அல்போன்ஸ் சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணி பாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். எல்லாம் வல்ல மெய் சிவனடியார்களே வணக்கம். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்திய சிவ சிந்தனை பாத யாத்திரையில் கலந்து கொண்டு தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்த நமது அருட்குருநாதர் சிவ தாமோதரர் ஐயாவிற்கும் மற்றும் சிவ ஞானிகள், சிவ அருளாளர்கள், சிவ நடிகார்கள், சிவ பக்தர்கள், சிவ கைலாய வாத்திய கலைஞர்கள், சிவசக்தி வேடம் தரித்த கலைஞர்கள் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர்களுக்கும்
ஊடக நண்பர்களுக்கும், வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கும், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்திற்கும் அன்னம் பாலிப்பு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மற்றும் போஸ்ட் பேனர் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மற்றும் நடைப்பயணம் பத்திரிகை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மற்றும் வழியெங்கும் களைப்பு போக்குவதற்கு கஞ்சி, மூலிகை சூப், ஐஸ்கிரீம், சர்பத், பிஸ்கெட், இளநீர் ஏற்பாடு செய்த சிவ அமைப்பினருக்கும், சமையல் செய்த சிவசக்தி அடியார்களுக்கும், சுவாமி புறப்பாடு செய்த அமைப்புகளுக்கும், சில நிதி உதவி செய்தவர்களுக்கும், புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் உங்களுக்கு பாதம் தொற்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. இந்நிகழ்ச்சியில் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி மேலும் வேறு வேறு அமைப்புகள் செய்தது போல மோசடி செய்கிறார்கள். இதை வன்மையாக புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் பக்தர்கள் தெருக்கூட்டம் கண்டிருக்கிறது. அந்த மோசடி பேர்வழிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திரு ஜி. நெருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அன்புடைய சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களின் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசி இருப்பதும், அதே நேரத்தில் கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கும் க்ளூனி பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகங்களை அவமரியாதைப்படுத்தும் விதமாக பேசி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கும் செல்வம் அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு உளவியல் மாநாட்டில் பேசும்போது, புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சைக்கோவாக மாறி வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இவரின் இந்த பேச்சால் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களும் பெற்றோர்களும் கொதிப்படைந்து இருக்கிறார்கள். அதுவும் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சிறப்பாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் கல்வித்தரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக விமர்சனம் செய்திருக்கிறார். மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேச வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய சபாநாயகர் அவர்கள் இப்படி கீழ்த்தரமாக பேசியிருப்பது மாணவர்கள் சமுதாயத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாப நோக்கில் செயல்படும் தனியார் பள்ளிகள் கண்காணிக்கவும், கல்வித்துறையின் சட்ட விதிகளும் மீறி செயல்படும் பள்ளிகளின் மீது இவர் நடவடிக்கை எடுக்க குழு அமைக்க அறிவுறுத்த வேண்டுமே தவிர பொதுவாக தனியார் பள்ளிகளை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தரம் உயர்த்த கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு பரிந்துரைப்பதுடன், கல்வித்துறை மூலம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நல்லொழுக்க பாடம் மற்றும் உடற்கல்வி பாடத்தை கட்டாயப்படுத்த அறிவுறுத்த வேண்டும். அதன் மூலம் மாணவர்களின் மனநலமும் உடல் நலமும் மேம்பட இதை முதலில் இவர் வலியுறுத்த வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் தனியார் பள்ளி மாணவர்களை குறை கூறுவது சபாநாயகருக்கு அழகல்ல. தற்பொழுது அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பெரும்பாலானோர் தனியார் பள்ளிகளில் படித்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று பல உயர் பதவிகளில் இருந்து கொண்டு சாதனை புரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சபாநாயகர் சைக்கோ என்று சொல்வருகிறாரா? இன்று அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் முதல் அரசு அதிகாரிகள் பிள்ளைகள் வரை தனியார் பள்ளிகளில் தான் அதிக அளவில் படிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் சைக்கோவாக மாறி விடுவார்கள் என்று சபாநாயகர் சொல்ல வருகிறாரா? புதுச்சேரியில் சிறந்து விளங்கும் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் விருது மற்றும் கேடயம் வழங்கும் இந்த அரசையே இவரின் பேச்சு கொச்சைப்படுத்தும் விதமாக அமைந்து உள்ளது. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் இவர் விமர்சனம் செய்திருக்கும் க்ளூனி பள்ளிக்கு விருது மற்றும் கேடயம் வழங்கப்பட்டுள்ளது. இதை வழங்கியவர்களை இவர் சைக்கோ என்று கூற வருகிறாரா? சபாநாயகர் செல்வம் அவர்களின் பொதுவெளியில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் என்பதை அறிந்து பேசுகிறாரா, அறியாமல் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. இவர் பொதுவெளியில் தொடர்ந்து பல நிகழ்வுகளில் இப்படி அதிகார தோரணையில் வரம்பு மீறி பேசுவது வாடிக்கையாக உள்ளது. நான் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். தனது செயல்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட்டை கூட தலையிட முடியாது என்று கூறும் அளவிற்கு இவரது ஆணவ பேச்சுக்கள் உள்ளது. தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் தற்பொழுது அதிக அளவில் மருத்துவராகவும், பொறியாளராகவும், விஞ்ஞானிகளாகவும், தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் உள்ளனர். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் பல துறையில் சிறந்து விளங்கி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக மனநல மருத்துவத்தில் நிபுணர்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசும் இவர் மனநல மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் யாராவது மருத்துவரிடம் மனநலத்தை பரிசோதித்து வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும். சபாநாயகரின் இப்படிப்பட்ட போக்கை இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் தனியார் பள்ளி மாணவர்களை பற்றியும் தனியார் பள்ளி நிர்வாகத்தை பற்றியும் பேசியது சம்பந்தமாக உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும்.
இல்லை என்றால் அவர் பேச்சு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கும் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார். அன்புள்ள எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கும் மற்றும் கமலா அறக்கட்டளையின் சொந்தங்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நமது புதுச்சேரி தமிழ்நாடு மாநிலங்களான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான திரு சூரஜ் செக்டே அவர்களும் முன்னாள் புரட்சி முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் திரு வே வைத்தியலிங்கம் எம்பி அவர்களும் பேரியக்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பேரியக்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், சேவாதள நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களும் மற்றும் கமலா அறக்கட்டளையின் சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலிய கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட டி-ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புசி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிர்களுக்கு நிழற்குடையும் மீனடை போடும் எலக்ட்ரிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார்.